ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்கேன். ஸோ எனக்கெல்லாம் வந்து ஐடி ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? சரி, ஐடி கம்பெனிக்குள்ளே இங்கிலீஷில் வீக்காக இருந்தாலுமே ஜாப் கிடைக்கும், ஆனால் வித் சில லிமிடேஷன்ஸோட. ஓகேவா? அப்போது இங்கே ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா ஸோ எந்த மாதிரி ஐடி ஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள்? ஸோ ஐடி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஜாப்ஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பெருசாக இங்கிலீஷ் தேவைப்படும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ அது என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்ட்ரி லெவலுக்கு தேவை தான். பட் இதுக்கான ஒரு அட்வைஸ் கொடுங்களேன், எப்படி வந்து இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிக்கலாம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு, நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டது என்ன அப்படின்னா, நான் ஐடியில் வந்து போகணுன்னு நினைக்கிறேன், பட் வந்து நான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப வீக்கு, ஸோ இங்கிலீஷ் மஸ்ட்டு தெரியணுமா ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். சரி, நிறைய பேர் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கே இங்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது, டெக்னிக்கலாக ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் இங்கிலீஷ் தெரியலை அப்படிங்கிறதுனால பயந்துக்கிட்டே ஐடி கம்பெனிக்குள்ளே இன்டர்வியூ கூட போகாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு கண்டிப்பாக ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும். உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரோட பேர் வந்து பிரபா. இவர் 2021 பாஸ்ட் அவுட், ட்ரிபிள் முடிச்சிருக்காரு. ஸோ இவர் இப்போ வந்து ஒரு நான் ஐடி கம்பெனிலேருந்து ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு. வாங்க இவரோட ஸ்பீச்சை கேட்கலாம். BE ட்ரிபிள் 2021 பாஸ்ட் அவுட், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணிருக்கலாம். பாஸ்ட் அவுட்டுக்கு அப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். அங்கே க்ரோத் சரியாக இல்லைங்கிறதுக்காக சாரை மீட் பண்ணிட்டு கைடன்ஸ் வாங்கிட்டு டெக்னாலஜி லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். வீட்டில் சொன்னேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 2021 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 வருஷம் கெரியர் கேப்பில் வந்துட்டு நான் ஐடியிலேருந்து ஒரு ஐடிக்கு வந்து மூவ் ஆயிருக்காரு. ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இது வந்துட்டு கெரியர் கேப், இல்லை வந்து நான் வேறு டிகிரி படிச்சிருக்கேன், என்னாலலாம் வந்து ஐடிக்கு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் நம்ம பிரபா. ஸோ எல்லாராலையுமே ஐடிக்குள்ளே ஈஸியாக போக முடியும். அதுக்கு நல்ல கைடன்ஸும், அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கோர்ஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்கேன், ஸோ எனக்கெல்லாம் வந்து ஐடி ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? சரி, ஐடி கம்பெனிக்குள்ளே இங்கிலீஷில் வீக்காக இருந்தாலுமே ஜாப் கிடைக்கும், ஆனால் வித் சில லிமிடேஷன்ஸோட. ஓகேவா? அப்போது இங்கே ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அளவுக்குலாம் தெரியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கான இங்கிலீஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், இங்கிலீஷ் தெரியாதவங்கள ஜாபுக்கு எடுக்கணுமா வேணாமான்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள எடுக்கலாமா வேணாமான்னு தான் யோசிப்பாங்களே தவிர இங்கே இங்கிலீஷ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. யாரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸையே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு வீக்காக இருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர, ஆவரேஜான இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் அளவுக்கு இருக்குது, அப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியிற அளவுக்கு இருக்குனாலே போதும், அந்த அவங்க மீதி இருக்கவங்கள தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி ஸ்கில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ எந்த மாதிரி ஐடி ஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள்? ஸோ ஐடி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஜாப்ஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பெருசாக இங்கிலீஷ் தேவைப்படும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ அது என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், டேட்டா இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம், டெவ்ஆப்ஸ், சைபர் செக்யூரிட்டி.
ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஆனால் சில ரோல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தே ஆகணும். ஏன்னா கிளைண்ட் கிட்ட போயிட்டு நம்ம அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்க நம்மக்கிட்ட ஒரு கொஷனை தான் கேட்பாங்க, அந்த கொஷனுக்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் வர்றது எல்லாமே சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்கு ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் நமக்கு ஜாப் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஸ்க்ரம் மாஸ்டரு, அப்புறம் ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளோட ஓவரால் ஜாபில் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்ம கம்யூனிகேட் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க கிட்ட பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியாமல் நான் உள்ளே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்குன்ட்டு முன்னாடி சொன்ன ரோல்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலனா பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மீட்டிங்கில் அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, அதை புரிஞ்சுக்க தெரியணும். அவங்க உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியணும். இந்த மாதிரி பேசிக்கான இங்கிலீஷ் ஆச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை இங்கே லோக்கலில் ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே உள்ள தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதில் வந்து இங்கிலீஷ் தெரியலனாலும் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே உள்ளே இருக்கவங்க எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்களா இருப்பாங்க, கிளைண்ட்ஸும் லோக்கல் கிளைண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் தமிழில் பேசினாலே போதும் போது அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் இது மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக வெளியே இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பண்ண வேண்டிய ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இப்போ போர்ச்சுகீஸ்லேருந்து வராங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் நம்ம பேச முடியாது. அது ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எஸ். ஸோ பேசிக்காக வந்து விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாதுன்றதுனால இங்கிலீஷ் மஸ்ட் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, எல்லா ரவுண்ட்ஸுமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு இங்கிலீஷில் மட்டும் இந்த டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் இப்படிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த இங்கிலீஷில் மட்டும்தான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இதனால் என்ன கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டம், உங்களோட இங்கிலீஷை நான் டெவலப் பண்ணிக்கிறேன், நீங்கள் உள்ளே வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஹைலி ஸ்கில்டு பர்சனாக இருக்கீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன், இங்கிலீஷை நீங்கள் பொறுமையாக டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு எடுக்கிற கம்பெனிஸ்மே இப்போ இருக்கிறாங்க. டைம் கொடுத்தே வந்து கற்றுக்கோங்க, டைம் கொடுத்து கற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம், இங்கிலீஷ் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிற இடத்துல நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்ச நாளில் இங்கிலீஷ் வந்து வர ஆரம்பிச்சிடும், புரிய ஆரம்பிச்சிடும், எல்லாமே வந்துடும். ஆனால் அந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க யார் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அப்போது என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க்கில் கோடிங் இருக்குது அப்படின்னா கோடிங்கில் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும். அப்போ நீங்கள் கோடிங்கில் நாலேஜபிளாக இருந்தீங்கனாலே போதும், என்ன பண்ணிடலாம், உள்ளே என்டர் ஆகிடலாம். இங்கிலீஷில் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே செக் என்னன்னா, இன்டர்வியூவில் உங்ககிட்ட இங்கிலீஷில் தான் கொஷின் கேட்க போகிறாங்க, அதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காச்சும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கொஷின் இருக்கா, நம்ம எங்கள் கம்பெனியை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கான்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் எதில் தான் ஆன்சர் பண்ணணும், கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். அப்போ இந்த மாதிரியான இடத்துலையாச்சும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது தேவை. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் பேசிக்கான கம்யூனிகேஷனாச்சும் இங்கிலீஷில் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது இங்கே மேண்டேட்டரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா, என்ன மாதிரி அப்படின்னு? ஆக்சுவலாக இதுக்கு அளவு அப்படிங்கிறது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்டிகுலர் டொமைனுக்கு போகிறீங்க, கெரியர் க்ரோத் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதோட லெவல்ஸ் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போகும், இன்னும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நிறைய பேர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஜூனியராக போகிறீங்க அப்படின்னா வெறும் கோடிங் மட்டும் தான் பண்ண சொல்லுவாங்க, உங்களை மீட்டிங்கில் பெருசாக எதுவும் பேச சொல்ல மாட்டாங்க, இது கிளைண்ட் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல மாட்டாங்க, ப்ரெசன்டேஷன்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த லெவல் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு சீனியர் டெவலப்பர் ரோல் போகிறீங்க, வர்ற ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை டிஎலுக்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் ப்ரெசன்டேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஜூனியர் லெவலில் விட இப்போ என்ன தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் தேவைப்படுது. அப்போ அதுவே ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு இதே பர்சனே போகிறாங்கன்னா அப்போ அவங்க பெருசாக ஒர்க் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டே இருந்தும் ஒர்க் வாங்குறதா இருக்கட்டும், கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்டேயோ இல்லைனா வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ரெக்குவயர்மெண்ட்ஸை வாங்கி அதை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது, இங்கே எல்லா இடத்துலையும்
வரைக்கும் கம்யூனிகேஷன் மெஜாரிட்டி ஆயிடுச்சு. அப்போ ஒர்க்கை விட மெஜாரிட்டி வந்து கம்யூனிகேஷன் போக போக நமக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இப்போ என்டர் ஆக போகிறோம் அப்படின்னும் போதே எனக்கு ஃபுல் இங்கிலீஷ்மே இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி எனக்கு வேணும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி வேணும் அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்காச்சும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனையாச்சும் வந்து நீங்கள் அழகாக சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல எல்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் உங்களுக்கு பேச தெரியுதானே இல்லை, அதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறாங்க. அப்போது ஒரு இங்கிலீஷே எனக்கு ஃபுல்லாக தெரியணும், இதுக்கு லெவல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. நீங்கள் என்ன அவங்க கிட்ட பேச வரீங்களோ அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் என்ன தான் கோடிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தாலும், அவங்க உங்களை ஜாபுக்கு எடுத்துக்கிட்டா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, கோடிங் தான் பண்ண போறீங்க. கோடிங் லாங்குவேஜ் எதில் இருக்கு, இங்கிலீஷில் தான் இருக்கு. ப்ளஸ் அந்த கம்பெனிக்கு போறீங்கன்னா சைன் பண்ண சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ஸை, அதை படித்து புரிஞ்சுக்கணும். அப்போ பேசிக்காக இங்கிலீஷோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேண்டேட்டரிங்க. நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போதே நம்ம சைன் போடுறோம்னா மேலே என்ன இருக்குன்னு படிக்காம நான் சைன் பண்ண முடியாது. அடுத்து கோடிங்லையும் இந்த எரர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதுக்கும் நமக்கு இங்கிலீஷ் தேவை. அப்போ எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. பட் அதோட லெவல்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்றது மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும், அவ்வளோதான். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண. ஆனால் அந்த இங்கிலீஷ்னால மட்டுமே பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்குது, இல்லை பயந்துட்டு வந்து ஆன்சர்ஸை கன்வே பண்ணாமல் வருது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்ட்ரி லெவலுக்கு தேவை தான். பட் இதுக்கான ஒரு அட்வைஸ் கொடுங்களேன், எப்படி வந்து இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிக்கலாம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியலன்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். நமக்கு அந்த அட்லீஸ்ட் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்குள்ளே நமக்கு அந்த ஃபியராச்சு உடையும். அந்த ஃபியர் உடஞ்சிச்சுனாலே நம்ம ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போத்துலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிடணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு இன்டர்வியூ போகாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போத்துலேருந்தே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் கூடவே என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் அப்படிங்கிறத நிறைய பார்ப்பீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. இதில் நிறைய பேர் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இங்கிலீஷ் மூவி பாருங்கள், இங்கிலீஷ் சீரீஸ் பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் வரும் அப்படின்னு. நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு இங்கிலீஷ் மூவிஸில் வந்து டைலாக்ஸை பேச போகிறது கிடையாது, அங்கே போய் டெக்னிக்கல் டேர்ம்ஸை தான் பேச போகிறீங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கில்ஸை கற்றுக்கக்கூடிய வீடியோஸையே இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். சைட் பை சைடு உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஃப்ளூயன்சி, டெக்னிக்கல் வேர்ட்ஸை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரொனவுன்சேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக உங்களால் இந்த ஒரு ஆங்கிளில் கற்றுக்க முடியும். அப்போது நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது இங்கிலீஷில் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெட்டர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours நீங்கள் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ½ an hour ஆச்சும் நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டெய்லி ஒரு ½ an hour ப்ராக்டிஸ் பண்ணுறது, தெரிஞ்சவங்க கிட்ட போய் பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஒரு அட்லீஸ்ட் 6 monthsலேயாச்சும் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போய் பேசுகிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் ரீடிங் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது, ஏதாவது பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டப்பில் நிறைய இதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் வந்து அந்த கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு கோடிங் லாங்குவேஜ் இருக்குன்னா அதில் ஏதாவது டவுட்ஸ் வருது, அதில் எரர் வருதுன்னா அதுக்கு கொஷன் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான இடத்துல போய் நீங்கள் படிக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ப்ளஸ் ரீடிங் நாலேஜும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம காமனாக நம்ம படிக்கக்கூடிய இடத்துல, வீடியோ பார்க்கக்கூடிய இடத்துலையே நம்ம அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்க கண்டிப்பாக வந்து இன்டர்வியூலையும் சரி, அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் கம்யூனிகேஷனுக்கும் சரி, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ என்ட்ரி லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வேணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணி படிக்கிறீங்க, அதில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் படித்து ப்ராஜெக்ட்ஸும் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கிட்டால் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்ணி அதுலேயே உங்களை ப்ராஜெக்ட்ஸும் பண்ண வச்சிருவோம். ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாலே போதும், அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சே ஜாப்க்கான இன்டர்வியூஸை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸை வேணாலும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இங்கிலீஷ் தெரியாமல் கோடிங் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். ஸோ கோடிங் இன்டர்வியூ நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் தான் மஸ்ட்டே தவிர்த்து இங்கிலீஷ் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும்தான் முன்னாடி சொன்ன மாதிரி கேட்பாங்களே தவிர்த்து உங்களோட கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் எல்லாமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேசுறாரு, ஆனால் கோடிங்கில் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஆவரேஜ் இங்கிலீஷ் தான் பேசுறாரு, ஆனால் ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ ஹெச்ஆர் எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டிடேட் இன்னொருத்தரை தான், அதாவது ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக பேசினவங்கள சூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்டுக்கு இங்கிலீஷ் முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முக்கியம், ஆனால் வந்துட்டு பேசிக்கான இங்கிலீஷ் போதுமானதாக இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் ரோலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஹெச்ஆர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் சொல்ல வர விஷயத்த டெக்னிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும் தான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டாக்குமெண்டேஷன் படிக்க இங்கிலீஷ் அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் படிக்கிறதுக்கு எல்லாமே இங்கிலீஷ் ரொம்பவே மஸ்ட் தான். ஆனால் இது நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்கு இருக்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் படித்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலே டாக்குமெண்டேஷனில் ஈஸியாக படிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கிலீஷில் வீக் அப்படின்றதுனால மட்டுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனால் நம்ம கேரியர் தான் பாதிக்கப்படுமே தவிர்த்து ஸோ வேறு எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெய்லி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் படிங்க அண்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லி பழகுங்க. டெய்லி வந்து ஒரு 5 டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்துட்டு கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை மெயினாக வந்து ப்ரையாரிடைஸ் பண்ண மாட்டாங்க. கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து உங்களோட இங்கிலீஷ் ஆக்சென்ட் எப்படி இருக்குது, ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டு இங்கிலீஷ் இல்லைனா ஐடி கேரியர் க்ரோ ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஜாப்குள்ளே போகிறதுக்கு வந்து இங்கிலீஷ் மஸ்ட்டு கிடையாது. பட் உங்கள் கெரியரில் நீங்கள் க்ரோ ஆகணும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும், பிக்கஸ்ட் பொசிஷன் போகணும் அப்படின்னா ஸ்கில்லும் முக்கியம், கூடவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.